பஞ்சாபில் தனது பழைய கூட்டாளியான சிரோன்மணி அகாலி தளத்துடன் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்கும் என்ற ஊகங்கள் வெளியாகியுள்ளன. அகாலி தள கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதலை பிரதமர் மோடி சந்தித்து பேசிய நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. அகாலி தளத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சிக்கந்தர் சிங் மலுக்கா தற்போது தங்களுக்கு பாஜகவுடன் கூட்டு தேவைப்படுவதாகவும், ஆனால் இது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் கூறியுள்ளார். பாஜகவும் அகாலி தளமும் நெடுங்கால கூட்டாளிகளாக இருந்த நிலையில் விவசாய சட்டத்திருத்த விவகாரத்தில் 6 ஆண்டுகளுக்கு முன் கூட்டணி முறிந்தது. பஞ்சாபில் வரும் ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அகாலி தளமும் பாஜகவும் நெருங்கி வரத் தொடங்கியுள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் பாஜக 13 இடங்களிலும் தோற்றது. அகாலி தளம் ஒரு இடத்தில் மட்டும் வென்றிருந்தது. எனினும் இரு கட்சிகளும் சேர்த்து 33 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தன. இவ்விரு கட்சிகளும் மீண்டும் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு கடும் சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டணி இதற்கு முன் பஞ்சாபில் 3 முறை ஆட்சி அமைத்ததும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது.